ஹாய் கைஸ், எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லோரும் லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கும். முக்கியமாக இந்த ஆன்லைன் கிளாஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயம்னு பார்த்திங்கன்னா நெட் கனெக்ஷன் இருக்கணும். அது பொதுவாக இப்போ எல்லாருமே சிம்மில் 2 சிம் வச்சுருக்கீங்க, ஏர்டெல், ஜியோ அப்படின்னு மாற்றி ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணிக்குவீங்க. அது இப்போ பிரச்சனை கிடையாது. லேப்டாப் அப்படின்னு வரும்போது பெற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். நம்ம பிள்ளை ஆன்லைன் கிளாஸ் படிக்குது, அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கலாமா, இல்லை அது செட் ஆகாதா, ஸ்லோவாக இருக்குமா, நம்ம பிள்ளை கஷ்டப்படுமா அப்படின்னு நினச்சி ஒரு 30,000 40,000 பட்ஜெட்டுக்கு ஒரு லேப்டாப் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க தேவையை பொறுத்து ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணி நல்ல ஒரு ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் அந்த ஆட்டோ கேடு, கோரல்ரா யூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு லேப்டாப்பை தூக்கி ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பீங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான காசானது நமக்கு செலவாகுது. ஸோ இதை எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை யூசேஜுக்கோ எப்படி லேப்டாப் வாங்க போகிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2021 மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி தான் பிராண்டு நம்மளை போலியான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி நம்மளை ஏமாற்றி ஃபோனை வாங்கி வைக்கிறாங்க, எப்படி நம்ம தேவைக்கான ஃபோனை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை தரேன், மேலே கார்ட்லேயும் வரும். மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு எந்த லேப்டாப் சூட்டபுளாக இருக்கும்? சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம க்ரோம் யூஸ் பண்ணோம், ப்ரௌசிங்காண்டி யூஸ் பண்ணோம். இன்னொன்று ஜூம் மீட்டிங் ஆப்பு இல்லை கூகுள் மீட்டில் பார்த்திங்கன்னா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்க்கும்போது மினிமம் 2 GB ரேம் இருந்தாலே போதும். ஹார்ட் டிஸ்க்கு ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது இப்போ வர எல்லாமே 500 GB இல்லை 1 TB ஹார்ட் டிஸ்க்கு தான் வருது. அப்புறம் வெப் கேமரா வேணும். இன்னொன்று மைக்குக்கு ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு திருப்பி இதெல்லாம் காமனான பேசிக், ஓகேவா? இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்த இலவச லேப்டாப்பே போதுமானது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இல்லாட்டி அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்த லினோவோவில் பார்த்திங்கன்னா AMD ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெப் கேமராவோட வரும். அது போக 4 GB ரேம் 500 GB ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷனே பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு போதுமான. இது ரேட்டு மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் கொடுத்த லேப்டாப் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டான ப்ரைஸ்னே சொல்லலாம். இல்லை ஒரு வருஷம் பழைய லேப்டாப் அவங்க விற்கணும் அப்படின்றாங்கன்னா 8,500லேருந்து 9,000 ரூபாய்க்கு பேசி பாருங்கள். இது ஒரு கரெக்டான ரேட்டாக இருக்கும். ஸோ இதுவே போதுமானது. உங்கள் சில நேரம் நம்ம பையங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா ஆன்லைன் கிளாஸ் இருக்குமா, இந்த கான்ஃபிகரேஷன் பத்தாமல் ஒரு 30,000 40,000 ரூபாய்க்கு லேப்டாப்பை கையை காமிப்பாங்க. தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் வந்துச்சு. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி என் பையனுள்ள ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, வெங்கடேஷ் அப்படின்றவன், அவங்க அம்மாட்ட போயிட்டு சொல்லி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்குமா, நான் எனக்கு லேப்டாப் கண்டிப்பாக வேணும், ஹை கான்ஃபிகரேஷன் லேப்டாப் வேணும்னு சொல்லி Lenovo லீஜியன் லேப்டாப் வாங்கினேன், 1 லட்ச ரூபாய்க்கு லேப்டாப். ஆனால் கடைசி அந்த பையனில் என்ன பண்ணுச்சுன்னா வெளியே ப்ராஜெக்ட் சென்டரில் கொடுத்து தான் ப்ராஜெக்ட் படிச்சு. நாங்கள் டெய்லி அவன் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பை கேமிங் விளையாடவும் மூவிஸ் பார்க்கவும் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கேமுக்காண்டி உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. ஸோ அவங்க தேவையை பொறுத்து கரெக்டான லேப்டாப் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தபடியாக இப்போ பேசிக் லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த i3 7th gen 8th gen அந்த மாதிரி ஜென்ரேஷன் வைஸ் போகும். இப்போ சூழ்நிலையில் ஒரு லேப்டாப் வாங்கினா ஒரு 5 வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள இருந்தீங்கன்னா, உங்கள் பட்ஜெட் ஒரு 30-35 அப்படின்னு வச்சிங்கன்னா தயவு செஞ்சு செகண்ட்ஸ் லேப்டாப் போகாதீங்க. செகண்ட்ஸ் லேப்டாப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். i5 ப்ராசர் இருக்குன்பாங்க, i7 ப்ராசர் இருக்குன்பாங்க. ஆனால் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்னு, செகண்ட் ஜென் இல்லை தேர்டு ஜென் தான் இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேஷன் குறைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் ஆனது கம்மியாகும். இன்னொன்று முக்கியமான விஷயம் பேட்டரி லைஃப் சுத்தமாக நிற்காது. நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரிஜினல் பேட்டரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,000 5,000 சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த லோ காஸ்ட்டில் 1,500க்கு பேட்டரி வாங்கி மாட்டீங்க. அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 3 மாதமோ 4 மாதமோ இருக்கும். ஸோ செகண்ட்ஸில் லேப்டாப் வாங்கினா இதுதான் பிரச்சனை. ஜஸ்ட் EMI போட்டு கூட ஒரு 30-35க்கு புது லேப்டாப் i3 வாங்கினாலும் ஜென்ரேஷன் 9th gen 10th gen அந்த மாதிரி லேப்டாப் ஐடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஹை கான்ஃபிகரேஷன் லேப்டாப் அது எதுக்கு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமிங்க்கு நல்லாயிருக்கும். இந்த i7 10th gen அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு SSD ஹார்ட் டிஸ்கோட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவையை பொறுத்துவாங்க. இந்த கோரல்ரா, ஆட்டோ கேடு, கிராஃபிக்ஸ் டிசைனிங், அந்த மூவி அனிமேஷன் பண்ணுறவங்க, இவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க தேவைக்கு எதுன்னு சொல்லி கரெக்டாக சூஸ் பண்ணிடுவாங்க. முக்கியமாக இந்த வீடியோ பண்ணதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த பேரண்ட்ஸை ஏமாற்றி சின்ன பையங்க
அதெல்லாம் ஏமாற்றக்கூடாதுன்னா. ஸோ ஆன்லைன் கிளாஸுக்கு முக்கியமாக கவர்மெண்ட் தர பேசிக் லேப்டாப்பே போதும். அப்படி இல்லை நீங்கள் புதுசாக ஒரு பிராண்டடாக நோக்கி போகிறீங்க அப்படின்னா 25,000 to 30,000 பட்ஜெட்குள்ளே ஒரு லேப்டாப் வாங்கினாலே அது போதுமானதாக இருக்கும். வாங்குறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி தான் i3யில் 8th ஜென்னுக்கு மேலே எந்த லேப்டாப் வேணால் வாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். பிடிக்கல ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும் அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.